வணக்கம். பாலமுருகன். சும்மா இருக்கக்கூடிய சங்கை எடுத்து வாயில வச்சு ஊதவும் அதுக்கு பின்னாடி கிடைச்சிருக்கக்கூடிய ரிவிட் இருக்கு பார்த்தீங்களா, பலமான ரிவிட்டு தமிழக அரசுட்டு இருந்து வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு பண்றதுக்குன்னே ஒரு போஸ்ட்மேனை ஒன்றிய அரசு அனுப்பி வச்சிருக்கு. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களால ஒரு துளி துருவு கூட நமக்கு லாபம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே தட்டி பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஆளை கொண்டுட்டு இங்க போட்டிருக்கிறாங்க. அந்த ஆள் யாருங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தனிப்பட்ட முறையில் அந்த ஆளுக்கு தன்னிலை விளக்கம்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாய் இல்லைன்னு இந்த ஆளை நாய் தூக்கிட்டு போயிருக்கிற அந்த ரேஞ்சில் நாளொரு பேச்சு பொழுதொரு பேச்சு, இந்த கிண்டி விடுறது, குத்தல் பேசுறது, கும்மாளம் அடிக்கிறது, இந்த இருக்கிற அதாவது கவர்மெண்ட்டை கலாய்க்கிறது, இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த கோணிசி புனைகிற வேலையை தெளிவா செய்யக்கூடிய ஆள் யார் தெரியுமா? இந்த கவர்னர்னு சொல்லக்கூடிய இந்த ஆள். என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, அதவும் தமிழ்நாடு தலைக்குடிய விடமாட்டேன், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற எவ்வளவு வீரியமான ஒரு வார்த்தைய இந்த பார்ப்பன கும்பலுக்கு, இந்த பார்ப்பன மேலாண்மைக்கு, இந்த பூர்சுவா தத்துவங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல சமத்துவம் நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயக பண்புகளுடைய அரசு இங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்குன்னு சொன்னா, அதை எவ்வளவு கிண்டலா தமிழ்நாட்டுல இங்க என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவர் போராடும் வெல்லும் அப்படின்னு நக்கல் பண்றாராமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ட. நக்கல் பண்றது, அதாவது அடுத்த பார்ப்பானை ஒவ்வொரு நாளும் பகடி உரைத்தல் அப்படிங்கிற விஷயம் என்னங்கிறது இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த சுயமரியாதை இயக்கம் பேர் என்ன சொல்ற திராவிட பேர் இயக்கம். அதுவும் இல்லாம அண்ணாவிடம் இருந்து, கலைஞரிடம் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நையாண்டி சொற்கள் கொடுத்து இந்த இந்த பஜனை கோஷ்டிகளை ஃபுல்லா மூளையில உட்காரச்சு மூக்க சந்த வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் போது, இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்கன்னு தெரியாம அட்ரஸ் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பார்ப்பாங்களுக்கு எல்லாம் நம்மளை பார்த்து எவ்வளவு கிண்டல் இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் எங்க போராட்டம் இருக்கு, இங்க யாரை எதிர்த்து போராட போறாரு அப்படி இப்படின்னு இந்த ஒரு அறிவிப்பை இந்த கலெக்ட் போஸ்ட்மேன் சொல்லிவிட்டாரு. சரி, உனக்கு சரியான பதில் கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருன்னு சொல்லி யாருமே எதிர்பாராத பதில். இந்த மாதிரி பதில்கள்லாம் யார் தெரியுங்களா சொல்வா? நம்ம மாநாட்டு மேடைகள்ல தான் பேசுவாங்க, நம்ம சொற்பொழிவாளர்கள் பேசுவாங்க. இங்க ஆசிரியர் கூட இவ்வளவு கடுமை வீரியமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னா பக்குவமா யாருக்குமே எந்த இடத்துலயுமே இடர்பாடு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரே இப்ப நிறைய விஷயங்களை அந்த என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப பக்குவமா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில ஒரு புது வீச்சோட கிளம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதைக்காரன், ஒரு புதிய ஒரு பெரியாரை உணர்ந்திருக்கக்கூடிய சுயமரியாதைக்காரன் எவ்வளவு ஃபோர்ஸ்னஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ்னஸுக்கு கொஞ்சமும் குறையாம ஒரு மாநிலத்துடைய முதல்வர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிச்சிருக்கக்கூடிய அடி தரமான அடி. அதுல யாரை எதிர்த்து போராடும் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வார்த்தை, இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு. எவ்வளவு சரியான ஒரு வார்த்தை, ஆணவ திமிர் பிடிச்சவன் நீ. அதுவும் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது முதல்வர் அங்க அதே மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து திமிர் பிடிச்சிருக்கக்கூடிய ஆணவ திமிர். எந்த இதுல இருக்கக்கூடிய திமிர்னு கேட்டா, இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு கல்வி நிதியை தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் அரசியல் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிறுவனங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கும் சதிகளுக்கு எதிராக போராடும் உச்சி மண்டை வரை நல்லா அந்த நம்ம சொல்லுவோம் மண்டை பிடிச்சு அலையறாங்கன்னு சொல்லிட்டு உச்சி மண்டை வரை மத வெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கு எடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தரித்திர கும்பல் தந்திர கும்பல், அந்த தந்திர கும்பல்களை எதிர்த்து போராடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக நெருங்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் கவர்னரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநிறுத்தி காட்டுகிறோம். அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும்.
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை, தொழில் வளர்ச்சியை, வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும். RSS ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும். உலக தத்துவத்துக்கே பொதுவாக உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவி கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கு அடியே புதைத்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வம்மம் இருக்கின்றதே, அதற்கு எதிராக போராடும். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் வலியை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும். ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் என்னும் பலிபீடத்துக்கு எதிராக போராடும். நாட்டையே நாசைப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பிற மாநிலங்களை விட 11.19% பெற்று பிற மாநிலங்களுடைய நாள்தோறும் வளர்ச்சி அடைவதை கண்டு பொறுக்க முடியாமல் அவதூறுகளை அள்ளி வீசி இருக்கும் அந்த ஒரு நாளாவது கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரி கூட்டமே அந்த சிறு நரிகளுக்கு எதிராக போராடும். நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் கவர்னருக்கு எதிராகவும் போராடும். இறுதியில் தமிழ்நாடே வெல்லும். ஒட்டு மொத்தமாக இந்தியாவையும் காக்கும் தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். எவ்வளவு தெளிவான, எவ்வளவு வீரியமான, எந்த மாநிலத்திலுமே சொல்லாத, எந்த மாநிலத்திலுமே சொல்ல ஒன்றிய அரசை சொல்ல அச்சப்படுகிற ஒரு மாநில முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய நமது முதல்வர் எப்படி தரமான வார்த்தையில இந்த சிறு நரியோட மண்டையில நல்லா நச்சுன்னு அடிச்சு இன்னைக்கு பச்சை குழந்தை வரைக்கும் இந்த டாபிக் போய் சேர்ந்திருக்குன்னா அந்த சிறு நரிக்கு நான் முதலில் நன்றி சொல்லுவோம். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்திய மாதிரியான வீரியமான ஒரு சொற்களும் ஒரு டாபிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம மக்கள் முன்னாடி வந்து விழுந்துகிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாமே சோசியல் மீடியால மொத்தமா மூழ்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு எது நன்று எது தீது அப்படின்னு ஃபில்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த பார்ப்பன கும்பல்கள் அத்தனை பேருமே இங்க இருக்கக்கூடிய வரலாறையும் புனைவுகளையும் ரெண்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து எது வரலாறு, எது அறிவியல், எது புனைவு, எது இலக்கியம் அப்படிங்கிற விஷயமே தெரியாத அளவுக்கு அவனுக்குள்ள வெறும் உழைப்பு சுரண்டிகள். ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சோசியல் மீடியால கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கணுங்கிற ரேஞ்சில் வச்சிருக்கும் போது நம்மளுடைய அடிப்படை, தமிழனுடைய அடிப்படை, தமிழன் எப்படி தமிழனுக்கு மூதாதையராக இருக்கக்கூடிய திராவிடத்தின் அடிப்படை, திராவிடத்தின் வேர், திராவிடத்தின் கொள்கைகள் என்ன, இது எல்லாமே தெரிவதற்கான வாய்ப்புகள் அற்றுப்போன ஒரு மனிதனாக இன்றைக்கு இந்த அரசியல் படுத்தப்படாமல் வெறும் ரசிக குஞ்சுகளாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு தரமா பிரிச்சோம். இது இல்லாம வளர இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்கான அரசியலுக்குள்ளே வந்துடக்கூடாது, அப்படி அவர் ஒரு ஓட்டு போடக்கூடிய மிஷினா மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் படுத்தாமல் இருப்பதற்கு இன்னும் இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளை விட்டுட்டு திராவிடத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம், ஆடு மாடு மேய்க்க வாருங்கள், உங்களுக்கு அரசு பணி நான் தருகிறேன் சொல்லி இன்னும் ஒரு சீப்பான அல்லு சில்லற குரூப் இங்க கிளம்பி இருக்காங்க. இன்னொருத்தன் என்ன பண்றானா, டைரக்டா வந்துகிட்டு சிஎம் சார் என்னை வேணா நீங்க அடிங்க, என் தோழர்களை ஒண்ணு பண்ணாங்கன்னா, நீங்க எல்லாம் எங்க இருந்துடா கிளம்பி வந்திருக்கீங்க, இது நாள் வரைக்கும் யாருமே கண்டிராத மாபெரும் அதிர்ச்சிய இந்த ஒரு நேத்திக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கோமாளி கூத்து ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நடிகர் சொல்லி இவ்வளவு கும்பல்களை, இவ்வளவு இளைஞர்களை, நான் என்ன சொல்றது, அந்த திராவிட பாரம்பரியம் அந்த வரலாறுகளை படிக்காமலே வெறும் ரசிக மனப்பான்மையில போயிருக்காங்கிறத கண்டு நம்ம அனைவருக்குமே அதிர்ச்சியில தான் இருக்கிறோம். அவர்கள் அனைவருமே நம்மளது வீட்டு பிள்ளைகள். அவர்கள் அனைவரையுமே அரசியல் படுத்துவது, சமூக வயப்படுத்துவது, சோசியல் ஜஸ்டிஸ், சமூகத்தினுடைய நீதியை கற்றுக் கொடுப்பது, இங்க இருக்கக்கூடிய அநீதிகள் யாரால் நம்மளுடைய நீதி, நம்மளுடைய உரிமைகள் யாரால் பறிக்கப்பட்டிருக்கிறது அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் நாம் இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான வீரியமான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் சுருக்குன்னு காலில் முள்ளு குத்துற மாதிரி அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசி படர்ந்திருக்கக்கூடிய அந்த மூளையை கீறி விடக்கூடிய பகுத்தறிவு கூர்மையான வார்த்தைகள் விழுந்தாதான் அவன் யோசிப்பான். ஒரு 4 வரியாவது இந்த வரிய முதலமைச்சர் ஏன் இவ்வளவு வார்த்தைகளை சொல்றாரு, அப்போ இந்த போஸ்ட்மேன் ஏன் இந்த மாதிரி நம்மளை கிண்டி விடுறான்,
இப்ப நமக்கு நல்லது பண்றவங்க யாரு? முதலமைச்சரா? இந்த போஸ்ட்மேனா? இப்ப இந்த இவ்ளோ விஷயத்த வந்துட்டு இந்த போஸ்ட்மேன் நம்மள ஏன் நக்கல் பண்ணணும்? அப்படிங்கிற குறைந்தபட்ச சிந்திக்கக்கூடிய வேலைய வந்துகிட்டு ஒவ்வொரு இளைஞனும் பெறுவான். அதற்கு மூல காரணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த மாரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாம, வேற விஷயம் நாட்டு சமூக பணிகள் அங்கிட்டுன்னு கவனம் செலுத்த போயிட்டா, இந்த மாரி விஷயங்கள நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுகிட்டு இருந்தோம். நாம சொல்ற விஷயத்த வந்துகிட்டு இப்ப சோசியல் மீடியால நம்ம சொல்றோம். ஆனா மிகவும் மாஸாக இருக்கக்கூடிய ஒரு முகங்கள் வந்துகிட்டு இத சொல்லும்போது, இதன் வீச்சு மிகப்பெரிய அளவிற்கு சென்று சேரும். அதன் அடிப்படையில முதல்வர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ஆளுநர், கேடுகெட்ட ஆளுநருக்கு எதிராக இன்றைக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. நாம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நமது மதிப்புக்குரிய மாண்புமிகு, மானமிகு முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கூர்மையா 2, 4, 5 வார்த்தைகள குடுத்தாங்கன்னா, அப்படியே மக்கள்ட்ட போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் புத்துயிர் பெறுவான் இளைஞன். நீங்க சொன்ன மாதிரி சமூக மாற்றம் தான் நமக்கு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நமது இப்ப வரக்கூடிய எலக்ஷன்ல நம்ம இதுக்கு போக கிடையாது. இந்த சமூகத்தையே காப்பாத்தணும், தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும்னு கேட்டா, திமுக ஆட்சிக்கு வரணும்ங்கிறத ஆசிரியர் அவ்வளவு அழகா சொன்னாரு. அந்த போல நமது முதலமைச்சர் அவ்வப்போது இந்த மாதிரி இந்த பார்ப்பன இந்த பெருச்சாளிகளுக்கு எதிராக ஒரு குண்டூசியை எடுத்து குத்தக்கூடிய அளவுக்காவது வீரியமான ஒரு வார்த்தைகளை விட்டால் நாங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய வார்த்தை ஊர் போய் கடைசி கடை மடை வரைக்கும் போய் சேர்ந்துடும். இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் என்ன சொல்றது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில இன்றைக்கு இந்த கேடுகெட்ட ஆளுநருக்கு எதிராக நமது முதலமைச்சர் கொடுத்த வார்த்தைகளுக்கு வார்த்தை பதிவுகளுக்கு நமது மனப்பூர்வமான பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.